மக்கள் நம்மளை பகவானாக நினைக்கிறாங்கன்னா அவருக்கே அர்ப்பணம். நமக்கு அந்த பாக்கியம் கொடுத்துக்கிறாரு கடவுள். இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ கோடி புண்ணியம் செய்திருக்கணும். என்னுடைய நினைவு என்னுடைய ஆவி பிரியும் வரை மேடையில் தான் என்னுடைய அறிமுகத்தை சொல்லணும்னா, என்னுடைய ஊர் திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை வட்டம், எம்என் பாளையம். எம்என் பாளையம்னா மல்லப்பா நாய்க்கன் பாளையம். என்னுடைய பெயர் ஆறுமுகம். என்னுடைய தந்தை நாடக ஆசிரியர். அவர் டீம் ஒரு வாரம் கற்றுக் கொடுப்பார், உடனே அரங்கேற்றம் செய்வார். அப்போதே என்னை இட்டு போயிட்டு கையில் தாளம் போட்டு என்னை கற்றுக் கொடுப்பார். அப்போயே எனக்கு ஆர்வம் கலைமை. அடுத்தது என்னுடைய அண்ணன், என்னுடைய பிரதர், அவரும் நாடகம், மேடை நாடகம், தெருக்கூத்து, கிளைக்கதை எல்லாமே ஒரு வாரத்துலேயும் முடிப்பாங்க. அப்போல்லாம் நாடகம் ஆடினோம்னா, ஸ்டேஜ் போட்டு ஆடினோம்னா எல்லா வீட்டுங்களில் இருக்கிற தூளங்கள்லாம் போட்டு ஸ்டேஜ் போட்டு வண்டி பார் போட்டு ரொம்ப சிரமப்படுவோம். ஒரு வாரத்துக்கு முன்னே மேடை அமைப்பாங்க. அதனால் மகாபாரத கவி தான் 10 ராத்திரி ஆடின உடனே அப்படியே வெளியே எங்களை ஒவ்வொரு ஊராக கிராமமாக இட்டு போயிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஊராக பரவி போச்சு. எங்கள் டீமுடைய மன்றத்தின் பெயர் ஸ்ரீ கண்ணபுரம் நாடக மன்றம். அதில் 30 ஆண்டு காலமாக முதலாக நான் காமெடி பப்புன்னு ஆடிட்டு தான் 2வது ஆக்ட் பண்ணுவேன். யாருமே அந்த காமெடி வேஷம் யாரும் ஆட மாட்டாங்க. 2வது ஆக்டிங்களாக இருந்தாலும் நான் தான் ஆடுவேன். நீ போயிட்டு வந்துருப்பான்னு அப்படி நான் சோறாமல் உழைப்பேன். இப்போ எல்லா நாடகத்துலேயுமே கிருஷ்ணர் வேஷம், பெண் ஆக்டிங் எல்லாமே நான் சிறப்பாக பண்ணுறேன். சும்மா இருக்கும்போது யாருன்னா கற்றுக்குன்னு அண்ணா கூட கூட்டால் கூட நான் சென்று அவர்களுக்கு கை கொடுத்து உதவிட்டு வருவேன். இதுதான் என்னுடைய பணிவு. எல்லோரும் நலமாக இருக்கணும் அப்படின்ற எனக்கு ஆசை. எனக்கு ஆசைனாக்கா பேர் புகழ் இன்பால் தான் செல்வாக்கு, மக்கள் உள்ளத்தில் இடம் பிடிக்கணும், அனைவருமே ஒத்துழைக்கணும். எல்லாமே ஒருபடியாக அவங்க நம்மளை எப்படி அரவணைத்து அழைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாரி மனசுக்கு தெம்பாக அவங்களுக்கு மனசில் இடம் பிடிக்கிற மாரி போகணுன்ற ஆசை தான் எனக்கு அப்பிலேருந்து. காந்தாரி வேஷனா ஜாடு மாதிரின்னுவாங்க. சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, பெருந்திருவான்னுவாங்க. சில ஊரில் காந்தாரினவங்க. ஆனால் அது ஜாடு மாதிரி தான் உண்மையில். அது சில ஜனங்களுக்கு தெரியாது. அதனால் இதுவரையிலையும் யாருமே அந்த படுகளத்தில் ஏணி மேலே யாரும் ஆனதில்லை. நீ தான் போகணும் அப்படின்வாங்க. அங்கே போனால் எல்லோரும் உள்ளத்திலையும் பிடிக்கிற மாதிரி அந்த சிறப்பாக நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். பகவானை நினச்சிட்டு பகவான் மாதிரியே நம்ம மாறணும். மக்கள் நம்மளை பகவானாக நினைக்கிறாங்கன்னா அவருக்கே அர்ப்பணம். நமக்கு அந்த பாக்கியம் கொடுத்துக்கிறாரு கடவுள். இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ கோடி புண்ணியம் செய்திருக்கணும் அப்படின்னு பகவானையும் நான் வேண்டுவேன். அடுத்த எண்ணங்கள்லாம் நம்மளை காலை தொட்டு கும்பிட்றாங்களே அப்படின்ற எண்ணங்கள் வராது. வந்தால் அந்த கலை அழிஞ்சிடும். அகம் என்பது இந்த கலையில் இருக்கக்கூடாது யாருக்குமே. மேடை நாடகமாக இருந்தாலும், மகாபாரதமாக இருந்தாலும், ராமாயணமாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்ட் பண்ணாலும் அதேமாரி நம்ம உணர்ந்து அதை நடிக்கணும். நடித்தா தான் எனக்கு பிடிக்கும். நான் நாடகம் முடிச்சுட்டு போனாக்கா அந்த நேரம் உணவு சாப்பிட்டு அப்படியே கண்ணுரையிடுவேன். ஏந்தால் வீட்டில் சாப்பிட மாட்டேன். ஒரு டீ கொடுத்தாலும் சாப்பிட்டு நான் போயிட்டேன். மழை பிடிச்சிக்குது. மழையால் நெஞ்சிக்கின்னு போகிற வகையில் வீடும் கிடையாது. அப்படி இருந்து நான் 3:30 மணி வரையும் மழையில் நெஞ்சு குளிர் ஜுரம் பிடிச்சிக்குது. அப்படியே வந்து நம்ம ஸ்டாப்பில் விடிகாலம் 4:30 மணிக்கு ஒரு டீ பண்ணு சாப்பிட்டேன். அவ்வளோதான். வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் தெரியும், 2வது எதுவுமே தெரியும். அப்படியே நான் ஒரு இடம் வீந்துங்கிறேன், பேக் ஒரு இடம் வீந்துங்குது, வண்டி ஒரு இடம் இருக்குது. அப்போ நம்ம தெரிஞ்சவர் இட்டும் போய் 2 இன்ஜெக்ஷன் பண்ணி அப்போ தான் என்னுடைய நினைவு வந்தது. அப்போது டாக்டரே கேட்டார், உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு. நான் கேட்குறேன் என்ன ஆச்சுன்னு. அப்படிலாம் பார்த்துட்டு, ஆமாம் தெய்வம் தான் என்னை காப்பாற்று. ஆனால் எங்கே வீழ்ந்தாலும் எனக்கு தெய்வம் தான் தோணும். எனக்கு என்னுடைய நினைவு என்னுடைய ஆவி பிரியும் வரை மேடையில் தான்